தமிழ் திரையுலகில் கடந்த 7 மாதங்களில் வெளியான 152 படங்களில் வெறும் 17 படங்கள் மட்டுமே வணிக ரீதியில் வெற்றி பெற்றிருக்கின்றன என்ற தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறது. இதில் பார்த்தோம்னா பெரும்பாலான திரைப்படங்கள் எதிர்பார்ப்பை விட குறைவான வசூலை அடைந்திருக்கிறது என்ற தகவலும் வெளியாகி இருக்கிறது. இது தொடர்பான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ராஜா. வணக்கம் ராஜா. இப்போது தமிழ் திரையுலகில் கடந்த 7 மாதங்களில் வெளியான 152 படங்கள்ல வெறும் 17 படங்கள் மட்டுமே வணிக ரீதியில் வெற்றி பெற்றிருக்கின்றன. இதற்கான காரணமா என்ன சொல்லப்படுகிறது? இந்த சரிவிலிருந்து தமிழ் திரைத்துறை மீளுமா? இது தொடர்பான முழு விவரங்கள். வணக்கம். தமிழ் சினிமாவில் கடந்த 7 மாதங்களில் நீங்கள் குறிப்பிட்டது போல் 152 திரைப்படங்களில் 17 திரைப்படங்கள் தான் வணிக ரீதியாக வெற்றி பெற்றதாக தமிழ் திரைப்பட நடப்பு தயாரிப்பாளர் சங்க தரப்பில் ஒரு தகவலாக அவர்கள் அறிக்கையாக வெளியிட்டிருக்கிறார்கள். இதில் முக்கியமாக என்னென்னு பார்த்தால் இந்த ஜூலை மாதத்தில் மட்டுமே 24 படங்கள் வெளியாகி இருக்கிறது. அதில் ஜூலை 18ஆம் தேதி மட்டுமே 10 படங்கள் வெளியாகி இருக்கிறது. ஒரு சரியான சீரமைப்பு இல்லாமல் படங்கள் வெளியிடுவதாக ஒரு குற்றச்சாட்டு வெளியாகி இருக்கிறது. 4-5 படங்கள் வெளியானால்தான் மக்கள் பார்ப்பார்கள். 10 படங்கள் பொழுது விமர்சனம் வைப்பதுமே சிரமம். ஒரு படங்களுக்கு விமர்சனம் வைப்பதுமே சிரமமாக உள்ளது. மக்கள் எப்படி திரையரங்கு வந்து படங்கள் பார்ப்பார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டும் இருக்கிறது. அதேபோல் சமீபத்தில் வெளியான ஆங்கில படங்கள் கூட நல்ல வசூலை ஈட்டியிருக்கிறது. உதாரணத்துக்கு F1, சூப்பர்மேன், அதேபோல் ஜுராசிக் பார்க் ரீபர்த் போன்ற ஆங்கில படங்களும் வசூல் ரீதியாக பல கோடி வசூலை ஈட்டியிருக்கிறது. இதேபோல் சமீபத்தில் வெளியான இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி, மாமன், பறந்து போ, 3 BHK, மாரிசன், இதுபோல் ஓரளவு சிறிய பட்ஜெட் படங்கள் கூட வசூல் ரீதியாக நல்ல வசூலை ஏற்றியிருக்கிறது. பெரிய நட்சத்திர நடித்த படங்கள் எதிர்பார்த்த வெற்றி பெறவில்லை, வசூல் எடுக்கவில்லை என்றும் ஒரு குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. இந்த போக்கு ஒரு சவாலானதாக திரைத்துறையினர் இருக்கிறது. இப்போ ஜூலை மாதத்தை உதாரணத்தை எடுத்துக்கொண்டால் 24 படங்கள் வெளியாக இருக்கிறது. அதில் 4 படங்கள் மட்டுமே தான் சேட்டலைட் மற்றும் OTT விற்பனைக்கு இதாக இருக்கிறது. மற்ற படங்கள் இன்னும் விற்பனையாகவில்லை. இப்படி பல்வேறு சவால்களை திரைத்துறையினர் எதிர்கொள்ள வேண்டியிருக்கிறது. வரும் அடுத்த கட்டமாக படங்கள் எடுப்பவர்கள் படத்தின் பட்ஜெட்டை, அதே போல் கண்டென்ட்டை ஒரு சரியான கண்டென்ட் தேர்வோடு படங்களை வெளியிட வேண்டும், சரியான சமயத்தில் வெளியிட வேண்டும் என்று தயாரிப்பாளர்கள் தரப்பு ஒரு கருத்துக்களை முன்வைக்கிறார்கள். மேலும் விமர்சனங்களை எடுத்துக்கொண்டால் கூட நடிகர் விஷால் கூட சமீபத்தில் 3 நாட்களுக்கு மேல் விமர்சனத்தை முன்வைங்கள், இதனால் படத்தின் ஆயுள் 3 நாட்களை காப்பாற்ற வேண்டும் ஒரு குற்றச்சாட்டு ஒரு வேண்டுகோளை முன்வைத்திருந்தார். அதேபோல் சிலரும் படங்கள் நன்றாக இருந்தால் எப்பேற்பட்ட சூழ்நிலையாக அந்த படம் ஓடும், இந்த விமர்சனங்களால் தான் படங்கள் ஓடுமா ஓடாதான்றது இதெல்லாம் கிடையாது என்று அவர் தரப்பு சில தயாரிப்பாளர்கள் மற்றும் இயக்குநர்கள் தரப்பு ஒரு குற்றச்சாட்டாக இருந்தாலும் கடந்த 7 மாதங்களில் 150 படங்களில் 17 படங்கள் தான் வணிக ரீதியாக வெற்றி பெற்றிருக்கு. அதுவும் 11% வெற்றி தான் என்று திரைத்துறையினர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. பெரிய படங்கள் தோல்வியடைந்ததும் இதனால் ஏராளமான வருவாய் இழப்பு ஏற்பட்டதாகவும் கூறப்படுகிறது. உங்களுடைய முழுமையான விவரங்களுக்கு நன்றி ராஜா. மேலும் இது தொடர்பாக நம்மோடு கருத்துக்களை பகிர்வதற்காக தொலைபேசி வாயிலாக சிவா அம்மா கிரியேஷன்ஸ் தயாரிப்பாளர் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் திரு சிவா. தற்போது பார்த்தீங்கன்னா பெரும்பாலான திரைப்படங்கள் எதிர்பார்ப்பை விட குறைவான வசூலையே ஈட்டி வருகிறது. தமிழ்நாட்டில் தமிழ் திரைப்படங்களை விட ஹாலிவுட் படங்கள் அதிகமாக வசூல் ஈட்டப்படுறதா சொல்லப்படுது. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இதை மேலும் மெருகேற்றுறதுக்கு என்னென்ன தமிழ் திரையுலகம் செய்யலான்னு நம்ம எதிர்பார்க்கலாங்க சார்? அதில் பொதுவாகவே ஒரு வருஷத்துக்கு நம்ம 250 படம் ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கோம் தமிழ்ல ஆவரேஜா. இதுல ஒரு 25 படங்கள் கூட வெற்றி அடைகிறது இல்லை. நம்ம இன்னும் 10% சக்சஸ் ரேஷியோ கூட இது வரைக்கும் தமிழ் சினிமா இது வரைக்கும் தொடவே இல்லை. அதுதான் உண்மை. இது இந்த வருஷம் மட்டும் இல்லை, போன வருஷம் இல்லை, எப்பவுமே இது ஒரு தொடர்ந்து வந்துட்டு இருக்கிற ஒரு நிலை இது. ஆனா நீங்க இதுல காரணங்களா சொல்றது முக்கியமா கண்டென்ட் வீக்கா இருக்கு, அது ஒரு முக்கியமான காரணம். ஒரே நாளில் மிக அதிகமான படங்கள் வருவது 2வது முக்கிய காரணம். யாருக்கும் முறையான தியேட்டர் கிடைக்காம எல்லாரும் ஆளுகிட்ட ஸ்கிரீனை பிச்சுக்கிட்டு ப்ராப்பர் கலெக்ஷன்ஸ் யாருக்கும் வர மாட்டேங்குது. ஆடியன்ஸுக்கு நினைக்கிற மாதிரி ஷோல வர்றதில்லை. எல்லாமே சின்ன படங்களா நைட் ஷோல போய் மாட்டுச்சுன்னா ஃபேமிலி ஆடியன்ஸ் வர முடியாது. மார்னிங் ஷோ எல்லாத்துக்குமே கிடைக்கிறது இல்லை. இந்த மாதிரி ஒரு ப்ராக்டிக்கல் ப்ராப்ளம் இருக்குது. அதையெல்லாம் தாண்டி இந்த விமர்சனங்கன்ற பேர்ல நீங்க ஒரு உதாரணத்துக்கு விமர்சனம் நல்லதையும் செய்யும் கெட்டதையும் செய்யும். ஆனா சில நல்ல பெரிய படங்களுக்கு இந்த விமர்சனம் பாதிப்பையும் உண்டாக்குது. நீங்க குறிப்பா எடுத்தீங்கன்னா இப்ப போன மாசம் 26ஆம் தேதி ரிலீஸ் ஆன தலைவன் தலைவி எக்ஸ்ட்ரானரி ஹிட் தமிழ்நாட்டுல. ஒரு விஜய் சேதுபதி கேரியர்ல மிகப்பெரிய ஹிட் அந்த படம்.
ஆனா அதனுடைய விமர்சனம் பாத்தீங்கன்னா ரொம்ப தாறுமாறாகவும் நேர்மறையாகவும் நிறைய விமர்சனங்கள் இருக்கு. அதையும் தாண்டி படம் ஓடுறது காரணம் அதுல இருக்கிற ஸ்டார் வேல்யூ, பேனர் வேல்யூ எல்லாம் சேர்ந்து படத்தை ஓட்டிக்கிட்டு இருக்குதுங்க. ஆனா ஒரு சின்ன படம் வரும்பொழுது முதலன்னைக்கு காலையிலேயே இந்த படம் ஒண்ணும் இல்லைன்னு சொல்லி ஆரம்பிச்சு எல்லாரும் பேச ஆரம்பிச்ச உடனே அது உள்ள வந்து பாக்குற வாய்ப்பையே அந்த சின்ன படங்கள் இழந்துருது. இப்ப இன்னைக்கு இவ்வளவு தேசிய விருது வாங்கின பார்க்கிங் படம் கூட வியாபார ரீதியாக ஓரளவு வெற்றி பெற்ற படம். ஆனா அந்த படத்தோட தரத்துக்கு இன்னும் மாபெரும் வெற்றி பெற்றிருக்கணும். அதுக்கான ஸ்பேஸை வந்து நம்ம ரிவ்யூஸ் வந்து கொடுக்கறது இல்லை. அதுதான் அதுல இருக்கிற பிரச்சனை. அதனால ரிவ்யூவர்ஸ் கொஞ்சம் இதில் மனசு வைக்கணும்ன்றது எல்லாருடைய வேண்டுகோளும் தான். அதை கண்டிப்பா கன்சிடர் பண்ணணும். இதுதான் இன்றைய சூழ்நிலை. வேற ஏதாவது கேள்வி இருந்தா சொல்லுங்க. உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி திரு சிவா. மேலும் இது தொடர்பாக கருத்துக்களை நம்மோடு பகிர்வதற்காக தொலைபேசி வாயிலாக வெற்றி சினிமா பத்திரிகையாளர் இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் சில கருத்துக்களை கேட்டு பெறலாம். வணக்கம் திரு வெற்றி. தற்போது பார்த்தீங்கன்னா பெரும்பாலான திரைப்படங்கள் வந்து குறைவான வசூலியை ஈட்டி வருகிறது. 17 திரைப்படங்கள் மட்டுமே வசூல் வந்து நல்லா வந்திருக்கு அப்படின்னு சொல்லி திரைத்துறை சார்பாக வந்து ஒரு தகவலை வெளியிட்டிருக்காங்க. தமிழகத்தில் ஹாலிவுட் படங்கள் வந்து அதிகமாக வசூலை ஈட்டி வருது. இதுக்கு என்ன காரணமாக நீங்கள் பார்க்குறீங்க சார்? இல்லைங்க, குறிப்பா இப்போ பாத்தீங்கன்னா ஓடிடிலாம் வந்த பிறகு கடந்த சில வருடங்கள்லாம் பாத்தீங்கன்னாவே தியேட்டருக்கு வந்து படங்கள் பார்க்கக்கூடிய ரசிகர்கள் வந்து ரொம்பவே குறைஞ்சிட்டாங்க. 4 வாரத்துல வந்து ஓடிடில வந்து படம் வந்துடுது. நாம எதுக்கு தியேட்டர்ல போயிட்டு நம்ம 200 ரூபாய் டிக்கெட் கொடுத்து அதுக்கப்புறம் நம்ம ஃபேமிலிக்கு வந்து அங்க இருக்கிற தியேட்டர்ல இருக்கிற மற்ற இதர பாப்கார்ன் இது மாதிரி எல்லாம் அதிக விலை கொடுத்து வாங்கி படம் பார்க்கணுங்கிற எண்ணம் வந்து மக்கள் கிட்ட குறைஞ்சிட்டு இருக்கு. அதுக்கேற்றபடி பாத்தீங்கன்னா தரமான படங்கள் வர்றது ரொம்பவே குறைஞ்சிடுச்சு. இந்த ஜூலையோட முடிஞ்சது பாத்தீங்கன்னா 150 படங்களுக்கு மேல வந்த படங்கள் பாத்தீங்கன்னா ஒரு 5-6 நீங்க 17 படங்கள் வணிக ரீதியில்னு கொடுத்திருக்கீங்க. எனக்கு கிடைத்த தகவல் படி பாத்தீங்கன்னா ஒரு 7 படங்கள் தான் தியேட்டர் ரீதியாவே மிக ஒரு நல்ல லாபத்தை கொடுத்த படங்களா வந்து ஒரு 7 படங்கள் சொல்றாங்க. மீதி உள்ள 10 படங்கள் வேணா ஒரு சுமாரான லாபம் அந்த ஒரு ரீதியில மட்டும்தான் நான் இருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கு ஒரு சிறிய படங்களுக்கும் மக்கள் தியேட்டருக்கு வரணும் அப்படின்னு நினைச்சோம்னா திரைத்துறையினர் முதல்ல பல சங்கங்கள் இருக்கு. முக்கியமான சங்கங்கள் முன்னாடி சிவா சார் கூட பேசினாங்க. அவங்க நடப்பு தயாரிப்பாளர் சங்கம் முதல் கொண்டு எல்லாருமே என்ன ஒண்ணு பண்ணணும் அப்படின்னா பெரிய படங்களுக்கும் உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா ஒரு 200 கோடி 300 கோடி செலவு பண்ணி எடுக்கக்கூடிய படங்களுக்கும் ஒரே டிக்கெட் கட்டணம் தான். ஒரு 10 கோடி 5 கோடி செலவு பண்ணி எடுக்கிற படங்களுக்கும் தியேட்டர்ல ஒரே டிக்கெட்டு தான். இந்த ஒரு வித்தியாசத்தை வந்து குறைச்சாங்கன்னா சிறிய படங்களுக்கும் மக்கள் தியேட்டர்களை நோக்கி வர்றதுக்கு வந்து ஒரு ஆரோக்கியமா அமையும். உதாரணத்துக்கு இப்போ ஒரு அதிகபட்ச டிக்கெட் விலை இங்க 200 ரூபாய் இருக்குன்னு வச்சுக்கீங்களேன். இது வந்து நீங்க பாத்தீங்கன்னா உதாரணத்துக்கு ரஜினிகாந்த் நடிச்ச படம், அஜித் படம், விஜய் படம் இவங்களுக்கும் நம்ம அந்த அதிகபட்சம் 200 ரூபாய் டிக்கெட் தான் கொடுக்குறோம். இதே 5 கோடி 10 கோடிகள் எடுக்கிற படங்கள் இல்ல ஒரு 50 கோடிக்குள்ள எடுக்கிற படங்களுக்கும் பாத்தீங்கன்னா 200 ரூபாய் டிக்கெட் தான் கொடுக்குறோம். அதை வந்து அந்த பட்ஜெட்டுக்கு ஏற்றபடி இவங்க வந்து ஒரு கஸ்டமைஸ் பண்ணணும். இந்த சினிமா டிக்கெட் அப்படிங்கறத கஸ்டமைஸ் பண்ணி கொண்டு வந்தாங்கன்னா நல்லா இருக்கும். என்னன்னா ஒரு 100 ரூபாய் டிக்கெட்டு படத்தோட பட்ஜெட்டுக்கு ஏற்றபடி இந்த தியேட்டர்ல இருந்தா அந்த படங்களை பாக்குறதுக்கும் மக்கள் தியேட்டருக்கு வருவாங்கல்ல. ஒரு 100 ரூபாய் தானே நம்ம போய் பார்த்துடலாம், பரவாயில்ல ஓடிடில வர வரைக்கும் நாம ஏன் காத்துட்டு. ஏன்னா இன்னைக்கு பாத்தீங்கன்னா பெரிய படங்களுக்கு மட்டும்தான் ஓடிடில வாங்குறாங்க. மீடியம் படங்கள் சிறிய படங்கள் யாருமே வாங்கறதே இல்ல. அதுக்கே வந்து ரொம்ப டிமாண்ட் வைக்கிறாங்க. அதுக்கு ஒப்பந்தங்கள் மாத்தி போடுறாங்க. தியேட்டர்ல ஓடினால் மட்டும்தான் ஓடிடிலையும் அந்த படங்களுக்கு வந்து நல்ல விலை வந்து உரிமை விலை தயாரிப்பாளருக்கு போய் சேரும். அதுக்கு என்ன பண்ணணும்னா இத மாதிரி படங்கள் வந்து டிக்கெட்டை குறைச்சோம்னா அந்த படங்களுக்கு உண்டான ப்ரொமோஷன் உதாரணத்துக்கு சொல்லணும்னா 2 நாள் முன்னாடி ரிலீஸ் ஆன படங்கள் பாத்தீங்கன்னா அதுல சில படங்களுக்கு வந்து ஒரு பத்திரிகையாளர் காட்சின்னு சொல்லுவாங்க. ஒரு படம் வந்த உடனே அந்த படத்துக்கு வந்து பத்திரிகையாளர் காட்சி போடுவாங்க. ஒரு சில படங்களுக்கு எல்லாம் இப்ப பாத்தீங்கன்னா பத்திரிகையாளர் காட்சி கூட நடக்கிறதே கிடையாது. அந்த படங்களுக்கு உரிய செய்திகள் வந்து பத்திரிகைகள்லயோ டிவிகள்லயோ வரதே கிடையாது. இன்னும் சொல்ல போனா நிறைய படங்களுக்கு ட்ரெய்லரே ரிலீஸ் பண்றது இல்ல, ஆடியோ கரெக்டா ரிலீஸ் பண்றது கிடையாது. நம்மளே போயிட்டு கூகுள் பண்ணி தேடினா கூட சில படங்களோட தகவல்கள் கிடைக்கிறது இல்ல. அந்த மாதிரியான படங்களே பாத்தீங்கன்னா அதுல ஒரு 50-60 படங்கள் இருக்கும். வெறும் எண்ணிக்கையை மட்டும் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோமே தவிர ஒரு படம் அப்படிங்கிறது ஒரு மீடியம், சினிமாங்கிறது ஒரு விஷுவல் மீடியம். அந்த ஒரு படத்துக்கு இன்னைக்கு இருக்கிற யூடியூப் காலகட்டங்களில் உங்களுக்கு வந்து எல்லாருமே வந்து ட்ரெய்லரை ஃப்ரீயா எடுத்து போடலாம், பாடல்கள் எடுத்து போடலாம். யாருமே அந்த படங்களை கூட அந்த படம் சம்பந்தப்பட்டவங்களே ரீச் பண்ண வைக்க மாட்டேங்கிறாங்க. அந்த படங்களை பத்தி அந்த சம்பந்தப்பட்ட நடிகைகள் கூட வந்து வெளியில பேச மாட்டாங்க. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா மாரிசன் படத்தை எடுத்துங்க.
மாரிசன் படம் வந்து ரொம்ப விமர்சன ரீதியா மிகப்பெரிய வரவேற்பை வந்து ஊடகங்கள் வந்து அந்த படத்துக்கு கொடுத்தாங்க. ஆனா அந்த படத்துக்கு பாத்தீங்கன்னா எந்த விதமான பத்திரிகையாளர் சந்திப்பு நடக்கவே இல்லை. இன்னைக்கு அந்த படத்துக்கு சம்பந்தப்பட்ட ஹீரோக்கள் வடிவேலு, ஃபகத் ஃபாசில் தான் அந்த படத்துக்கு ஹீரோக்கள். அவங்க 2 பேருமே பாத்தீங்கன்னா எந்த விதமான பேட்டிகள் கூட அவங்க இந்த படங்களுக்கு கொடுக்கவே இல்லை. வடிவேலு வச்சு அவங்க ஒரே வீடியோ மட்டும் அவங்களா எடுத்து ஒரு வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணி விட்டாங்களே தவிர, அந்த மாதிரி படங்கள்லாம் இன்னும் நீங்க வந்து மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்த்தீங்கன்னா இன்னும் நிறைய போகும். சோசியல் மீடியா மூலமா தான் ஓரளவுக்காவது படத்தை பார்த்த ரசிகர்கள் பாராட்டி எழுதுறாங்க. ஒரு சிலர் அப்படி எழுதுறதை வச்சுதான் அந்த படங்களுக்கு வராங்க. 2வது வந்து பாத்தீங்கன்னா விமர்சனம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து விஷால் ஒரு போன மாசம் வந்து ஒரு சினிமா விழாவில பேசிட்டு போயிருந்தாரு. சரி, விமர்சனத்தால பாசிட்டிவும் நடக்குது, நெகட்டிவும் நடக்குது. ஆனால் இன்னைக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு இந்த சோசியல் மீடியா, யூடியூப் காலகட்டங்கள்ல இதே சினிமா ப்ரொடியூசர்ஸே தான் அத மாதிரியான இன்ஃபுளுன்சர்ங்கிற பேர்ல அவங்க தான் வளர்த்து விடுறாங்க. அவங்க பாராட்டிட்டா மட்டும் படம் ஓடிடுங்கிற மாதிரியான ஒரு சூழலை வந்து உருவாக்கிட்டு இருக்காங்க. அதனாலதான் என்ன ஆயிடுச்சு, இன்னைக்கு இவங்களே வளர்த்து விட்டுட்டு இன்னைக்கு வந்து இவங்க இத மாதிரி ஆரம்பத்துல வளரும் போது எல்லாரும் சப்போர்ட் பண்ற மாதிரி தான் வருவாங்க. ஆனா ஒரு ரெப்யூட்டட் ஊடகங்கள் இருக்கவங்க யாருமே தரக்குறைவாவோ ரொம்ப வந்து அநாகரிகமாவோ விமர்சனங்கள் பண்றதே கிடையாது. நான் டெலிவிஷன் சேனல்கள், நாளிதழ்கள் எல்லாருமே தான் சேர்ந்து சொல்றேன். இன்னைக்கு அந்த மாதிரியான இன்ஃபுளுசர்கள், அதுக்கப்புறம் சோசியல் மீடியால இருக்கவங்கள அவங்கள வச்சுக்கிட்டு நம்ம அவங்க படத்தை 5க்கு 5 ரேட்டிங் கொடுத்துட்டா படம் ஓடிடும் அப்படிங்கிற ஒரு மாயை வந்து இங்க உருவாக்கி இருக்காங்க. அதுக்கு காரணமே தயாரிப்பாளர்கள் தான். அந்த மாதிரி இருக்கும்போது அப்ப நல்ல படங்களும் அடிபட்டுட்டு போயிடுது. ஒரு நியாயமான ஒரு விஷயமா வந்து இங்க நிறைய விஷயங்கள் நடக்கவே இல்லை. நிறைய விஷயங்கள் இங்க மாத்த வேண்டியது இருக்காது. சம்பந்தப்பட்ட திரைத்துறையினர் எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணி அவங்க அதை சரி பண்ணால் மட்டும்தான் இங்க மாற்றம் வரும். ரைட் சார், இணைப்பில் வந்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார்.